பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் கடவுளது அருளும் வல்லமை மிகுந்த புனிதரும் நம் பங்கின் அன்பு பாதுகாவலருமான பதுவை நகர் புனித அந்தோணியாரின் திருநாளை நமது பங்கின் ஆண்டு திருநாளாக, பங்கின் பெரும் திருநாளாக கொண்டாட நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இத்திருநாளின் முதல் நாளில் அந்த கடவுள் திரும்ப நன்றி பெருக்கோடும் பெரும் மகிழ்வோடு வந்திருக்கிறோம். கடந்த ஓராண்டாக, கடந்த திருநாள் முதல் இந்த திருநாள் வரை இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம் பங்கு இறை சமூகம் முழுவதற்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலி இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து மகிழ நாம் இங்கு வந்திருக்கிறோம். நான் உணர்வதுண்டு, நாம் கொண்டாடக்கூடிய பங்கு திருநாட்களின் முதல் நோக்கமே அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவதே. இது அடிப்படையில் ஒரு நன்றியின் திருநாள். எப்படி ஊர் கூடி தேர் இழுக்கிறோமோ அதுபோல் ஊர் கூடி அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கடவுளது அருளின் நாட்களாக இவை அமைகின்றன. ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே உம்மால் உமது அருளால் என்று உணர்ந்து அந்த நல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்தி மகிழக்கூடிய அருளின் நாட்களாக அமைகின்றன. புனித அந்தோணியாரின் வேண்டுதலில் பரிந்துரைகளில் பெற்றுக்கொண்ட எல்லா கடவுளது மேலான ஆசீர்வாதங்களுக்காக, அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா வியப்புக்குரிய ஆச்சரியமூட்டும் அருள் கொடைகளுக்காக அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். அதேபோல் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் ஆழமாக உறுதியாக வேரூன்றி வளர்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ப்பாக இந்த திருநாட்களை நாம் பார்க்கிறோம். அதேபோல் நம்முடைய குடும்ப உறவுகளை, நமது பங்கு இறை சமூக உறவுகளை எல்லாம் புதுப்பித்து மீண்டும் கடவுளுடைய பிள்ளைகளாக, ஒரு பங்கு இறை சமூகத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து வாழும் கடவுளுடைய சகோதர சகோதரிகளாக ஒன்றித்து வாழக்கூடிய அந்த ஒரு மனநிலையை இந்த திருநாளே நமக்கு கொடுக்கிறது. நாம் ஒன்று கூடி கொண்டாடுகிறோம் என்பதே இந்த திருநாளின் முதல் நோக்கம். அது நம்மில் நிறைவேறி இருக்கிறது. அந்த கடவுளுக்கு நன்றி. அந்த கடவுள் மாட்சிப்படுத்தப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த ஜூபிலி ஆண்டு என்று 2025ஆம் ஆண்டை நாம் கொண்டாடுகிற வேளையில் அதை குறித்து சிந்திக்க நம்முடைய பங்கு தந்தை இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் 2025ஆம் ஆண்டு ஜூபிலியா கொண்டாடுங்கள் என்று அழைப்பு விடுத்து எப்படி கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லிய நம்முடைய திருத்தந்தை இந்த ஜூபிலி ஆண்டை தந்தையாம் கடவுளோடு கொண்டாட விண்ணகம் சென்றிருக்கிறார் என்றே நம்புகிறோம். ஆனால் அவர் விடுத்த அந்த அழைப்பின்படி இந்த ஆண்டை வருகிற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி திருக்குடும்ப திருநாள் வரை நாம் கொண்டாட போகக்கூடிய ஜூபிலி ஆண்டு குறித்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். வழக்கமாக ஜூபிலி என்றால் அது 25ஆம் ஆண்டு, 50ஆம் ஆண்டு, 75ஆம் ஆண்டு, 100வது ஆண்டு என்று நாம் நினைத்து கொண்டாடுகிறோம். பிறந்த நாளோ திருமண நாளோ ஒரு பங்கின் ஆயிலோ என்று இப்படி நாம் கொண்டாடுகிறோம். இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரை ஜூபிலி என்றால் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது விடுதலை, விடுதலை, சுதந்திரம். அது சுதந்திரத்தின் கொண்டாட்டம், அது விடுதலையின் கொண்டாட்டம் என்றே அர்த்தம் பெற்றது. நம்முடைய திருத்தந்தை ஜூபிலி ஆண்டு என்று சொன்னவுடன் அந்த பழைய ஏற்பாடு சொல்லக்கூடிய இன்றைய முன்னுரையில் சொன்னார், யாவே கடவுளின் அந்த ஜூபிலி புரிதலிலேயே இந்த ஆண்டையும் கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்தார் என்று பார்க்க முடியும். ஆகவே தான் இந்த ஜூபிலி ஆண்டை நமக்கு ஒரு கொடையாக அடையாளப்படுத்தி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார்கள், நாம் அனைவருமே எதிர்நோக்கின் திரு பயணிகள். வாழ்க்கை என்றால் அது ஒரு பயணம். கடவுளை நோக்கி, விண்ணகம் நோக்கி, மேலானதை நோக்கி என்னாலும் பயணித்து கொண்டிருக்கிறோம். எதிர்நோக்கின் திரு பயணிகளாக இருக்கிறோம். நம்பிக்கை மிகுந்த மனிதர்களாக நாம் பயணிக்கிறோம். தனியாக பயணிக்கவில்லை, எல்லோரோடும் பயணிக்கிறோம், எல்லா மாந்தரோடும் பயணிக்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எல்லோரும் என்றால் யார் என்று சொல்வதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். எல்லா மாந்தரோடும், எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவரோடும், கத்தோலிக்கர் அல்லாத எல்லா கிறிஸ்தவர்களோடும், கிறிஸ்தவர்களோடும், கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்ளாத எல்லா சமயத்தவரோடும், கடவுள் நம்பிக்கை உள்ளவரோடும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோடும், எல்லாரோடும் இணைந்து பயணிப்போம். இவ்வுலக மாந்தர் அனைவரும் அந்த கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களோடு சகோதர சகோதரிகளாய் எதிர்நோக்கோடு மிகுந்த நம்பிக்கையோடு பயணிக்கிற பயணிகள் நாம் என்று அதற்கு விளக்கம் கொடுப்பார்.
அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அருமையான விவிலிய பகுதி இன்றைய 2ஆம் வாசகமாக வாசிக்க கேட்டோம். ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. புனித பவுலடியா சொல்லுவார், நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை நமக்கு ஏமாற்றம் தராது. அவர் ஹோப் டசன்ட் டிஸப்பாயிண்ட் அஸ். நாம் கொண்டிருக்கிற இந்த ஆழமான அந்த நம்பிக்கை, நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு ஒருபோதும் பொய்க்காது, அது நம்ம ஏமாற்றாது, அது நிறைவேறும். அந்த நம்பிக்கை நிறைவேறும் என்று உறுதியாக நம்பி இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 இறை வார்த்தைகள் இந்த நம்பிக்கை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நாளை என்ன நடக்கும், என்ன நடக்காது, எதுவும் தெரியாது. வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட பயணம்தான். நம்பிக்கையோடு, எதிர்நோக்கோடு, அந்த கடவுளை மட்டும் நம்பி, அந்த கடவுளது கரத்தை மட்டும் பற்றி கொண்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. பிரியமானவர்களே, இந்த பயணத்தில், இந்த வாழ்க்கை பயணத்தில் அந்த கடவுள் மீதான அந்த எதிர்நோக்கில் நம்பிக்கையின் பயணிகளாக இருக்கிறோம் என்றே திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆக பழைய ஏற்பாட்டு அந்த புரிதலிலிருந்து திருத்தந்தை புரிந்து கொண்டதும், இந்த ஆண்டு கடவுள் நமக்கு விடுதலை தரக்கூடிய ஆண்டு என்று. லேவியர் நூல் 25ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. ஒவ்வொரு 50ஆம் ஆண்டையும் இஸ்ராயல் மக்கள் ஜூபிலி ஆண்டு என்று கொண்டாடினார்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள், அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் என்று அது அழைப்பு விடுத்தது. ஒவ்வொரு 50ஆம் ஆண்டும் உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு, விடுதலை ஆண்டு. தன்னுரிமை என்றால் அட்டானமி. 20ஆம் நூற்றாண்டில் பேசப்பட்ட கருத்தாகத்தான் இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 3200 ஆண்டுகளுக்கு முன்பு மோசே கடவுளது பெயரால் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு, எல்லோருக்கும், என் மக்கள் எல்லாருக்கும் தன்னுரிமை அறிவியுங்கள். அவர்கள் தங்களையே ஆண்டு கொள்ளக்கூடிய, தங்களையே நிர்வகித்து கொள்ளக்கூடிய, சுதந்திரமாக வாழக்கூடிய, எவருக்கும் அடிமைகளாக இல்லாத ஒரு நிலையை என் மக்களுக்கு அறிவியுங்கள், ஏனெனில் அது ஜூபிலி ஆண்டு என்றவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆக உங்கள் நிலத்துக்கு திரும்பி செல்லுங்கள், உங்கள் அயலாரிடம் திரும்பி செல்லுங்கள், உங்கள் இனத்தாரிடம் திரும்பி செல்லுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுப்பு. ஆக 3 வகையான திரும்பி வருதல்கள் அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டன. இந்த ஜூபிலி ஆண்டில் உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், உங்களுக்கு அடுத்திருக்கிற உங்கள் அயலாரிடம், உங்கள் இனத்தாரிடம் திரும்ப செல்லுங்கள், இயற்கையோடு இயைந்து வாழ இயற்கையிடம் திரும்பி போங்கள் என்று. அந்த 50ஆம் ஆண்டு ஜூபிலியில் செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை குறித்து அந்த பட்டியலை படிக்கிறது நமக்கு வியப்பாக இருக்கிறது. மோசே சொல்லுவார், அந்த 50ஆம் ஆண்டில் நிலத்தை பண்படுத்த வேண்டாம், நிலத்துக்கும் அது ஓய்வு ஆண்டு என்று சொல்லுவார். எவ்வளவுதான் அந்த நிலம் உங்களுக்காக, உங்கள் சுயநலத்திற்காக விளைவித்து கொண்டே இருக்கு. அந்த நிலத்திற்கும் ஓய்வு கொடுங்கள். நிலத்தில் என்ன தானாக விளைகிறதோ அதை உண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள். நிலத்தையும் பண்படுத்த வேண்டாம், நிலத்தை பயன்படுத்த கால்நடைகளையும் பயன்படுத்த வேண்டாம், அவற்றுக்கும் ஓய்வு கொடுங்கள். எவருடைய நிலத்தையாவது நீங்கள் வாங்கி இருக்கிறீர்களா அடமானமாக, நிலத்தை திரும்ப கொடுங்கள், கடனை மன்னித்து விடுங்கள். எவரிடமாவது சண்டை சச்சரவு செய்து பகையுணர்வோடு இருக்கிறீர்களா, உங்கள் இனத்தாரிடம், உங்கள் அயலாரிடம் திரும்ப போங்கள், கடவுளிடம் திரும்பி வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த ஒரு புரிதலை தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த ஜூபிலி ஆண்டுக்கு நமக்கு ஒரு கருத்தாக சொன்னாராகவே இந்த ஜூபிலி ஆண்டிலும் திருத்தந்தை நமக்கு விடுத்த அழைப்பு, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், உங்கள் அயலாரிடம் நெருங்கி போங்கள், இயற்கையை அணுகி சொல்லுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் அந்த விடுதலை சிந்தனையே சற்று ஆழமாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். விடுதலை, சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்பதெல்லாம் ஏதோ தற்கால மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற போது, நான் சொன்னது போல 3200 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த விடுதலை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் குறித்து பேசியது மோசே உள்ளிட்ட இறைவாக்கினர்களும் அந்த மக்கள் தலைவர்களும் என்று பார்த்தோம். கடவுளது பெயரால் பேசினார்கள்.
இஸ்ராயல் மக்களது அந்த விடுதலை உணர்வே, அந்த விடுதலை அனுபவமே அவர்களது விசுவாச அறிக்கையாக இருக்கிற என்பதை பார்க்கிறபோது நமக்கு வியப்பாக இருக்கிறது. பிரியமானவர்கள், ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிற கடன் திருநாட்களிலும் நாம் விசுவாச அறிக்கை சொல்லுகிறோம். தந்தையாம் கடவுளை நம்புகிறேன், அவர் மகனாம் கிறிஸ்துவை நம்புகிறேன், தூய் ஆவியாரை நம்புகிறேன், திரு அவையின் எல்லா போதனைகளை நம்புகிறேன் என்பதாக அந்த நெடிய பட்டியல் இருக்கிறது. உணர்ந்தோ உணர்ந்தாமலோ பல நேரங்களில் பழக்க வழக்கத்திலோ அந்த நம்பிக்கை அறிக்கையை நாம் சொல்லி கடந்து போவது உண்டு. இஸ்ராயல் மக்களும் ஒரு விசுவாச அறிக்கை சொன்னார்கள். அந்த விசுவாச அறிக்கை என்ன என்று சொல்லுகிறேன். நாம் சொல்லி கொண்டிருக்கிற விசுவாச அறிக்கைக்கும் இந்த விசுவாச அறிக்கைக்கும் வித்தியாசம் என்ன என்று புரிந்து கொள்வீர்களானால், இஸ்ராயல் மக்கள் விடுதலையை எந்த அளவுக்கு விரும்பினார்கள், அந்த விடுதலை கொடுக்கிற கடவுள் தான் எங்கள் கடவுள் என்று எப்படி அவர்கள் ஓங்கி முழங்கினார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்கள், இணைச்சட்ட நூல் 26ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலிருந்து, நீ உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது, நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களிடத்தை கொண்டவரானார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். அவர்கள் விசுவாச அறிக்கை விளவுத்தான். தலைமுறை தலைமுறையாக, குடும்பம் குடும்பமாக, தந்தை பிள்ளை பேர குழந்தை என்று அவர்கள் சொல்லி அறிக்கையிட வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்ட அவர்களது விசுவாச அறிக்கை. பிரியமானவர்களே, கடவுள் யார் அவர்களுக்கு? எகிப்திலிருந்து, எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து தங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே தங்கள் கடவுள். அதே போல அந்த கானான் தேசத்தை, பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த கானான் தேசத்தை எங்களுக்கு உடைமையாக்கியவரே எங்கள் கடவுள். ஆக எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரும் வாழ்வு கொடுத்தவரும் வாழ நிலம் கொடுத்தவருமே எங்கள் கடவுள் என்று அறிக்கையிடுவதே அவர்களது முறையாக இருந்தது. பிரியமானவர்களே, தங்கள் வாழ்வோடு சம்பந்தமில்லாத ஒன்றையும் அவர்கள் தங்கள் விசுவாச அறிக்கையாக சொல்லவில்லை. அந்த அளவுக்கு அந்த விடுதலை உணர்வு மிகுந்தவர்களாகவே வாழ்ந்து வந்தார். மோசையாக இருக்கட்டும், அவர்களுக்கு பிறகு வந்த நீதி தலைவர்களாக இருக்கட்டும், பிற மக்கள் தலைவர்களாக இருக்கட்டும், தாவீது போன்ற அரசர்களாக இருக்கட்டும், அரசர்களை நெறிப்படுத்த தோன்ற இறைவாக்கினர்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த ஒற்றை செய்தியை என்னாலும் அறிவித்தார், விடுதலை செய்தி. அவர்கள் அசீரியாவுக்கு கிமு 722 அடிமைகளாக நாடு கடத்தப்பட்ட நிலையிலும், கிமு 587 பாபிலோனுக்கு அவர்கள் அடிமைகளாக நாடு கடத்தப்பட்ட போதிலும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரே நம்பிக்கை மிகுந்த செய்தி, எதிர்நோக்கு மிகுந்த செய்தி, கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார், மீண்டும் விடுதலை கொடுப்பார், தங்கள் சொந்த பூமிக்கு அவர்களை அழைத்து வருவார், அவர்களை அந்த கடவுள் வாழ செய்வார் என்பது தான். ஆக வாழ்க்கை என்றால் அது விடுதலை மிகுந்த வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் எந்த நாட்டுக்கோ எந்த அரசுகளுக்கோ எந்த குடிகளுக்கோ அடிமைகளாக இல்லாத ஒரு வாழ்க்கை முறை என்று அந்த இஸ்ராயல் மக்கள் உணர்ந்து வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசையாவின் வார்த்தைகளாகவும் நான் வாசிக்க கேட்டேன். குறிப்பாக எசையா இறைவாக்கு நூல் 61ஆம் அதிகாரம், ஆண்டவரது ஆவி என்மேல் இருக்கிறது, ஏனெனில் அவர் ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்ல என்னை அனுப்பி இருக்கிறார். உள்ளம் நைந்து போன எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியின் செய்தியை சொல்ல என்னை அனுப்பி இருக்கிறார். சிறைப்பட்ட மக்களுக்கெல்லாம் விடுதலை செய்தியை சொல்ல அனுப்பி இருக்கிறார். அந்த விடுதலை செய்தி எப்போது சொல்லப்படுகிறது? ஆண்டவர் விடுதலை தரும் அந்த ஜூபிலி ஆண்டை முழக்கமிட்டு அறிவிக்க அவர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுவார் எசையா இறைவாக்கினர். அதைத்தான் தமது பணி வாழ்வின் தொடக்க நாளில் தனது செயல் திட்ட அறிக்கையாக இயேசு தன் சொந்த ஊராகிய அந்த நாசரேத்தில் இந்த சபக்கூடத்தில் எழுந்து பேசுவார். இதே இறைவார்த்தை பகுதி கடவுளினை அனுப்பி இருக்கிறார் 3 நோக்கங்களுக்கு: ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை செய்தியை பறைசாற்றவும், துன்புற்ற எல்லா மனிதருக்கும் மகிழ்ச்சியின் செய்தியை சொல்லவும்,
இதையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த யூபிலி ஆண்டை முழக்கமிட்டு அறிவிக்க அந்த கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார் என்றே இயேசு உணர்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த விடுதலை உணர்வு இயேசு அவர் தாய் அன்னை மரியாவிடம் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம். இப்போதெல்லாம் தாய்மார்கள் பிள்ளைகளை தாலாட்டும் பாடல்கள் பாடுவது கிடையாது. மொபைல் ஆன் பண்ணி ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விட்டு போயிடுவீங்க. பிறந்த உடனே பிள்ளைகளுக்கு மொபைல் தான் தேவைப்படுகிற இந்த காலத்தில். சொல்லுவார், ஒரு பிரிவினை சபையை சார்ந்த ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டர் அன்னை மரியாவை குறித்து பேசுகிறவர் சொல்லுவார், அந்த தாய் பாடினார், 1000 பாடல்களை பாடினார், தன் பிள்ளையை தாளாட்டும் தாளாட்டு பாடல்களாகவே பாடினார். அப்படி பாடிய ஒரு பாடல்தான் அந்த மரியாவின் பாடல் என்று லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 38வது இறைவார்த்தையில் நான் வாசிக்கூட அந்த இறைவார்த்தை பகுதி என்றவர் சொல்லுவார். அவையெல்லாம் விடுதலை பாடல்களாக இருந்தன. டாக்டர் அம்பேத்கர் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது இப்படி சொன்னார், இந்தியா இப்போது பெற்றிருப்பது வெறும் அரசியல் விடுதலை மட்டுமே. இந்தியா என்று சமூக விடுதலை பெறுகிறதோ, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத, பாகுபாடுகள் இல்லாத, உயர்ந்தோ தாழ்ந்தோர் பாகுபாடு இல்லாத, சாதி பாகுபாடுகள் இல்லாத ஒரு சமுதாயமாக உருவாகிறதோ அன்று இந்தியாவுக்கு முழுமையான விடுதலை. எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற சமத்துவ சமுதாயத்தை என்று ஏற்படுத்துகிறோமோ, ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை என்று நம்மால் ஏற்படுத்த முடிகிறதோ அன்றே இந்தியா முழுமையான விடுதலை அடையும் என்று சொன்னார். பெற்றது அரசியல் விடுதலை, பெற வேண்டியது சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை என்று சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை மரியா பாடிய அந்த பாடல் இந்த 3 வகையான விடுதலையை குறித்து காட்டுகிறது. அது சமூக விடுதலையை பற்றி பேசுகிறது, அது பொருளாதார விடுதலை பற்றி பேசுகிறது, அது அரசியல் விடுதலை குறித்து பேசுகிறது. தன் மக்கள் எல்லோருக்கும் அந்த கடவுள் இந்த விடுதலையை, இந்த மும்முனை விடுதலை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கடவுளிடம் மன்றாடி ஜபிக்கக்கூடிய குரலாக இருந்தது. அந்த விடுதலைக்காக ஓங்கி ஒலித்த குரலாகவும் அந்த அன்னை மரியாவின் குரல் வார்த்தைகள் அமைந்திருந்தன என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரிடம் அவரது மடியில் வளர்ந்த இயேசுவும் கூட செல்லுகிற இடமெல்லாம் விடுதலையின் அடையாளமாகவே விளங்கினார். அவர் போதித்தார், அது விடுதலையின் போதனையாக இருந்தது. அவர் அரும் அடையாளங்களை செய்தார், விடுதலை அருளும் அருள் அடையாளங்களாகவே இருந்தன. தொட்டு நலப்படுத்தினார், அவை தனி மனிதருக்கும் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் விடுதலை கொடுத்த அந்த நலமாக்கல்களாக புதுமைகளாக இருந்தன. அவர் அந்த மக்களை கடிந்து கொண்டார், விடுதலை பாதையில் நடக்க அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எதை செய்தாலும் இயேசு அவர்களுக்கு விடுதலையின் செய்தியாகவே சொன்னார், செய்தார் என்று பார்க்கிறோம். ஏனெனில் தன் காலத்து மக்கள் பசிக்காக மட்டும் ஏங்கி இருக்கவில்லை, அமைதிக்கான வாழ்வுக்காகவும் ஏங்கி இருந்தார், நம்பிக்கை மிகுந்த வாழ்வுக்காக ஏங்கி இருந்தார். அந்த மக்களுக்கு தனது செய்தி விடுதலை செய்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர் விடுதலையின் அடையாளமாகவே விளங்கினார். அந்த சிலுவையில் நமக்கும் இவ்வுலகமாந்தர் அனைவருக்குமே விடுதலையை பெற்றுக் கொடுத்ததே இயேசுவின் அந்த இறுதி செயல்பாடாகவும் இருந்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜூபிலி ஆண்டும் அத்தகைய விடுதலை உணர்வோடு நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, எந்த மனிதருக்கும் எந்த மனித இனத்துக்கும் அடிமைகள் அல்ல, எந்த சமூக கட்டமைப்புக்கும் சமூக முறைமைகளுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எந்த ஒரு கருத்தியலுக்கும் சித்தாந்தத்திற்கும் நாங்கள் அடிமைகள் அல்ல, எந்த தனிப்பட்ட நபர்களுக்கும் கூட நாங்கள் அடிமைகள் அல்ல. நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், உரிமை வேறு பெற்ற பிள்ளைகள். ஆக நாங்கள் விடுதலை அடைந்த மக்கள் என்கிற உணர்வோடு வாழவே இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்கள், இந்த ஜூபிலி ஆண்டில் தான் விடுதலைக்காக எங்கி இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கையின் அடையாளங்களாக இருங்கள் என்று நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்து சொன்னார். பி த சைன்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் அடையாளங்களாக இருங்கள். யாருக்கெல்லாம்? ஏழைகளுக்கும், வறியவர்களுக்கும், கடைநிலை மனிதர்களுக்கும், குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும், முதியவர்களுக்கும், நோயாளிகளுக்கும், இளைஞர்களுக்கும், இளம் பெண்களுக்கும், நாடற்றவர்களுக்கும், வீடற்றவர்களுக்கும், படிப்புக்காகவோ உழைப்புக்காகவோ புலம்பெயர்ந்து போகக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீங்கள் நம்பிக்கையின் அடையாளங்களாக இருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆக வறியவர்களுக்கும், நம்பிக்கை இழந்து வாழக்கூடிய
அந்த மனிதர்களுக்கும் நம்பிக்கையின் அடையாளங்களாக வாழ வேண்டிய அந்த கடமை நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜூபிலி ஆண்டு நமக்கு அப்படித்தான் அழைப்பு விடுக்கிறது. விடுதலை அடைந்த மக்களாக இருங்கள், விடுதலை விரும்பி தேடக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கையின் அடையாளங்களாக இருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த ஆண்டு. ஆக இந்த ஜூபிலி ஆண்டில் அந்த கடவுளிடம் திரும்பி வருவோம். எல்லா மனிதரிடமும் அணுகி போவோம். கடவுளோடு ஒப்புரவாகி கடவுளுடைய பிள்ளைகளாக மீண்டு வருவது போலவே எல்லா மாந்தரோடும் ஒப்புரவாகி குடும்பங்களிலும் குடும்பத்தை தாண்டியும் பங்கிலும் சமூகத்திலும் நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவு சிக்கல்களை சரி செய்து சமாதானமாகி சண்டை சச்சரவுகளை களைந்து மீண்டும் கடவுளுடைய பிள்ளைகளாக மீண்டும் சகோதரர்கள் வாழக்கூடிய ஒரு புதிய சமூகமாக வாழ நமக்கு இந்த ஜூபிலி ஆண்டு அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகையும் அன்பு செய்து இந்த இயற்கையும் அன்பு செய்து இயற்கையோடு இயைந்து வாழவும் திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்தார் என்று பிரியமானவர்களே. இயற்கையை பயன்படுத்துகிறோமே ஒழிய இயற்கையும் நம்மை போல அந்த கடவுளால் படைக்கப்பட்டது, இயற்கையும் இருப்பதற்கான எல்லா உரிமையையும் பெற்றுக்கொண்டது என்கிற அந்த உணர்வு நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. ஆக எல்லா விலங்குகளையும் பிராணிகளையும் பராமரிப்பதும் மரம் செடி கொடிகளை பராமரிப்பதும் இயற்கையை பேணி காப்பதும் கூட நமது கடமை என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். ஆகவே தான் திருத்தந்தை சொல்லுவார், இந்த பூமி இட்ஸ் அ காமன் ஹோம் என்று சொல்லுவார். இது நம்ம எல்லோருக்குமான பொது வீடு. யாருக்கெல்லாம்? இது கடவுளுக்கான பொது வீடு, இது எல்லா மாந்தருக்குமான பொது வீடு, நமக்கான பொது வீடு, எல்லா உயிர்களுக்கும் இயற்கை முழுவதற்குமான பொது வீடு. இந்த பொது வீட்டை பராமரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொடுப்பார். ஆகவே இயற்கையை அழித்தொழிக்கிற மனநிலையை எடுத்து நம் சுயநலத்திற்காக இயற்கை வளங்களை சூறையாடுகிற மனநிலையை விடுத்து எல்லா உயிர்களையும் அன்பு செய்து பேணி வளர்க்கக்கூடிய மரம் செடி கொடிகளை வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த புதிய சிந்தனையை இது நமக்கு கொடுக்கிறது பிரியமானவர்களே. ஆக நிறைய மரங்களை நடுவதும் பிளாஸ்டிக் பொருட்களை பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் நமது இயற்கை வளங்களை குளம் ஆறுகளை அவையெல்லாம் சீர் செய்து அவற்றை சரியாக பராமரிப்பது நமது கடமை என்பதை உணர்கிற போதுதான் இந்த மானுட வாழ்க்கையில் நான் மட்டுமில்லை, கடவுள் என்னோடு இருக்கிறார், எல்லா மாந்தரும் என்னோடு இருக்கிறார்கள், இயற்கை முழுவதும் என்னோடு இருக்கிறது என்கிற அந்த புதிய புரிதல் நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே. ஆக மீண்டும் அந்த கடவுளிடம் வரக்கூடிய நாட்களாக எல்லா மாந்தரோடும் அன்புறவு பாராட்டி அவர்களை நெருங்கி செல்லக்கூடிய அருளின் காலமாக இயற்கையும் அன்பு செய்து அதை பேணி காக்கும் மனநிலை நமக்கு தரக்கூடிய காலமாக இந்த ஜூபிலி ஆண்டு இருக்கட்டும். கடவுள் உங்களுக்கும் விடுதலை தரட்டும். இஸ்ராயல் மக்கள் அனுபவித்து உணர்ந்தது போலவே இந்த ஜூபிலி ஆண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கடவுள் தரக்கூடிய விடுதலை ஆண்டாக இருக்கட்டும். கடவுள் எல்லா அருளும் ஆசையும் உங்களுக்கு நிறைந்திருக்கட்டும். பின்னால் எழுதி வைத்திருக்கிறார்கள், எனது அருள் உங்களுக்கு போதும் என்று அந்த கடவுள் நம்மை பார்த்து சொல்வதாக. அவர் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் அந்த கடவுளை பார்த்து சொல்லக்கூடிய நிலை வரட்டும். ஆண்டவரே உமது அருள் எங்களுக்கு போதும் என்று சொல்லி பாருங்கள், அது வித்தியாசமாக இருக்கு. ஆண்டவரே உமது அருள் எங்களுக்கு போதும், அவ்வளவு பெற்றிருக்கிறோம். இப்படி அந்தோணியாரின் பரிந்துரை உங்களுக்கு துணை இருக்கும். அந்த அருமையான புனிதரின் பேருபயன்கள் உங்களுக்கு துணையாக வாரும். அவரது பரிந்துரையில் வேண்டுதலில் உங்கள் ஜெபமெல்லாம் கேட்கப்பட வேண்டும், உங்கள் வேண்டுதலெல்லாம் ஏற்கப்பட வேண்டும், உங்கள் இதயத்து ஆவல்களெல்லாம் நிறைவேற வேண்டும். அந்த கடவுளை பார்த்து உமது அருள் எங்களுக்கு போதும் என்று நீங்கள் சொல்லி மனம் நிறைந்து மகிழ்ந்து வாழக்கூடிய அந்த அருள்நிலை வேண்டும். அதை கடவுள் உங்களுக்கு தர வேண்டும் என உங்களை இந்த நாளில் வாழ்த்துகிறேன், உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கடவுள் புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுத்து நம் பங்கு இறை சமூகத்தை என்னாலும் தம் வியத்தொகை இறை பராமரிப்பில் காப்பாராக. ஆமென்.